8.5 கோடி தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் ஒரு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 7 கோடி கம்பெனிஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லக்கூடிய குறு சிறு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்காங்க. எல்லாருமே பேசுற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட முதுகெலும்பு, எக்கனாமிக் பேக்போன் ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இந்த செக்டார்ல வேலையில இருக்காங்க. கிட்டத்தட்ட டோட்டலா 26 crore people இந்த செக்டார்ல வேலையில இருக்கிறதாக ஒரு டேட்டா சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு செக்டார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வருதுன்னு கேட்டீங்கன்னா, பாலிசி மேட்டர் நடக்கும்போது அது உடனடியாக நம்ம கைக்கு சேருதா? நிறைய அதுல குழப்பங்கள் கூட இருக்கு. ஆனா பாலிசி லெவல் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரக்சரலி தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் இந்த டோட்டல் ஜிடிபியில் 40% மேனுஃபேக்சரிங்லேருந்து வருது. 40ன்றது ஒரு 50 எப்படி இருக்கும்? அதனால தான் மேக் இன் இந்தியா நம்ம பேசுறோம். சைனாலேருந்து வாங்காம நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண எப்படி இருக்கும்? அப்போ அந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் இதோட மெயின் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோட்டல் 7 கோடி கம்பெனில 99.98% கம்பெனிகள் மைக்ரோல தான் இருக்காங்க. பல ஆண்டுகளாக அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆனா டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகல. நமக்கு தான் ஃபண்டே கிடைக்கலையே, நமக்கு தான் லோனே கிடைக்கலையே, நம்ம பேங்குக்கு போனா கஷ்டப்படுறோமே, அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. 8.5 கோடி தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் ஒரு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னங்க டேட்டான்னு கேட்குறீங்களா? 7 கோடி கம்பெனிஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லக்கூடிய குறு சிறு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி 1,59,000 கம்பெனிஸ் who are called startup companies. இந்த ரீசெண்ட் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட 1,59,000 பேர், 1,59,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கோடி ஆண்டர்பிரனர்ஸ் இந்தியாவோட ஒரு முதுகெலும்பாக இருக்காங்க. அதனால தான் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட முதுகெலும்பு, எக்கனாமிக் பேக்போன் ஆஃப் இந்தியா, ஸ்பைனல் கார்ட் ஆஃப் இந்தியா, இது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஒரு பெரிய லெவலில் தீயாக வளர்ந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி பார்க்கக்கூடிய யூத், யங்ஸ்டர்ஸுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் அதிகமாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு சில தரவுகள் கொடுக்க போகிறேன். அதன் மூலமாக நம்ம எப்படி இந்த பிஸ்னஸில், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில், இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில், எம்எஸ்எம்இ ஈகோ சிஸ்டமில் நம்ம எப்படி நம்மளை இணைச்சிக்கலாம், அதன் மூலமாக நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வருமானம், வேலைவாய்ப்பு, எக்கானமி எல்லாத்தையுமே எப்படி சீராக கொண்டு செல்லலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எம்எஸ்எம்இ செக்டாரை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 மில்லியன், அதாவது 7 கோடி கம்பெனி இருக்கிறதாக டேட்டா சொல்லுது. அதில் நான் தான் எம்எஸ்எம்இ அப்படின்னு போய் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலங்காலமாக 2 டிகேட்ஸ் 3 டிகேட்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறவங்க இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டாக பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு எல்லாரையுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக இதை மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக லெஜிட்டிமேட்டாக கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் லோன்ஸ், பேங்க்கோட சப்போர்ட் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக போய் சேரணுன்ற ஒரு முயற்சியில், பாலிசி அட்வொகசிலையும் அவங்க இறங்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எப்படின்னா, எது நடந்தாலும் ஒரு பாலிசி மேட்டர் நடக்கும்போது அது உடனடியாக நம்ம கைக்கு சேருதா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது நிறைய அதில் குழப்பங்கள் கூட இருக்குது. நமக்கு எதுவுமே கையில் இமீடியட்டாக சேரலன்னு சொன்னால் நம்ம எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் பாலிசி லெவல் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரக்சரலி தான் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நடைமுறையில் அது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்போது தான் அதோட உண்மை தெரியும். அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில், இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய ராக் ஸ்டார், ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம ரெண்டுத்தை பற்றியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இந்த எம்எஸ்எம்இ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதில் இந்த 7 கோடி கம்பெனியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 8,000 ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் இந்தியாவோட டோட்டல் ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, மொத்த உற்பத்தி திறன், அதில் பார்த்தீங்கன்னா 30% இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா டோட்டல் ஜிடிபி நமக்கு $4 trillion எக்கானமின்னா அதில் 30% அப்படின்னா $1.2 trillion எக்கானமி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு செக்டார் எம்எஸ்எம்இ செக்டார். ஆனால் இது ஒரு நிறுவனம் கிடையாது, 7 கோடி நிறுவனம்.
இந்த 7 கோடி நிறுவனம் சேர்ந்து சின்னதாக இருக்க எல்லா கம்பெனியும் சேர்ந்து தான் இது கொடுக்குறாங்க. இதோட சைஸை கொஞ்சம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். $1.2 trillion எக்கானமியை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் இது. கிட்டத்தட்ட வந்து 12 கோடி பேர் இந்த செக்டாரில் வேலையில் இருக்காங்க. டைரக்டாக இன்டைரக்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, லேபர் அண்ட் அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக 26 crore people வந்து இந்த செக்டாரில் வேலையில் இருக்கிறதாக ஒரு டேட்டா சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு செக்டார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஒன்று இருக்குது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. பிஸ்னஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ராடக்டை மேனுஃபேக்சர் செய்யலாம், ஆர் ட்ரேடிங் பண்ணலாம், இன்னொன்று சர்வீஸ் பண்ணலாம், சேவை வணிகம்னு சொல்லுவோம். இதில் 40% இந்த டோட்டல் ஜிடிபியில் 30%ல் 40% வந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து வருது, ப்ரொடக்ஷன்லேருந்து வருது. இது யோசிச்சு பாருங்கள், 40ன்றது ஒரு 50 எப்படி இருக்கும்? அதனால தான் மேக் இன் இந்தியா நம்ம பேசுகிறோம் இல்லையா? நம்மளே செல்ஃப் ரிலையண்ட்டாக பொருளை தயாரித்து விற்றோம் என்றால், சைனாலேருந்து வாங்காமல் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண எப்படி இருக்கும்? நம்மளே மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறினா எப்படி இருக்கும் உலகம் ஃபுல்லாக? அப்போ உலக நாடுகள் நம்மக்கிட்ட கை கட்டி நிற்கும் இல்லை நம்ம பொருளை வாங்குவதற்கு. அப்போ அந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து இதோட மெயின் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி செல்ஃப் ரிலையண்ட்டாக இல்லையா எப்படி மாறுவது. ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சுயசார்பு தற்சார்பு பொருளாதாரமாக மாற வேண்டும் என்றால் நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சர் செய்யணும். ஸோ 40% ஆஃப் 30% வந்து எம்எஸ்எம்இ செக்டார் பண்ணுது. எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து வெளி நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ட்ரம்ப் அனுபவிச்சார், பெரிய லெவலில் பாதிப்பு பொருளாதார ரீதியாக ஏற்படுத்துது இல்லையா? அதில் 45% நம்ம ஜிடிபியில் 30% எம்எஸ்எம்இ பண்ணுறதுல 45% எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். நம்ம எம்எஸ்எம்இ செக்டார் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட எம்எஸ்எம்இ செக்டார் வந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டியிருக்கு. இதில் ஒரு சில தரவுகள் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுடான சில தரவுகள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்த 7 கோடி கம்பெனி சொன்னேன் இல்லையா, இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இதில் டெஃபினேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசெண்ட் பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோனா யார், ஸ்மால்னா என்ன, மீடியம் என்டர்பிரைசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த டோட்டல் 7 கோடி கம்பெனியில் 99.98% கம்பெனிகள் மைக்ரோவில் தான் இருக்காங்க. அதாவது ரீசெண்ட் டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10 கோடி டேர்ன் ஓவருக்கு கீழே பண்ணுறவங்க, ஒரு வருஷத்துக்கு 10 crores கீழே பண்ணுறவங்க தான் இந்த மைக்ரோவில் இருக்காங்க. 99.98%. பல ஆண்டுகளாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகலை, டேர்ன் ஓவர் கூட்டவே முடியல, கஷ்டப்பட்டு போராடுறாங்க. இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டாலே, இந்த 99.98% குறைச்சி 10 கோடிக்கு மேலே அவங்கள டேர்ன் ஓவரை கொண்டு போயிட்டோம்னாலே இந்தியா வந்து மேக் இன் இந்தியாவில் வேறு லெவலில் போன மாதிரி. அப்போது எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, எப்படி என்னுடைய டேர்ன் ஓவரை நான் போன வருஷம் பண்ணனா என்ன பண்ணேன், 5 கோடி பண்ணேன், இந்த வருஷம் என்ன பண்ணணும், 10 கோடி பண்ணணும். 10 கோடி பண்ணுற டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி 15-20 கோடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் முதல்ல இருக்கணும். ஆனால் பல தொழில் முனைவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஃப்ளிப் அண்ட் ஃப்ளாப்ஸை ரெண்டுமே பார்ப்போம். என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் ஃபண்டே கிடைக்கலையே, நமக்கு தான் லோனே கிடைக்கலையே, நம்ம பேங்க்குக்கு போனால் கஷ்டப்படுறோமே, நம்ம கடன் அதிகமாகிடுச்சு, நமக்கு டேலண்ட் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ளேயே அந்த வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியல, அந்த சைக்கிள்லேருந்து வெளியே வர முடியல. நான் நிறைய வீடியோ அதை பற்றி நிறைய சேனலில் கூட பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து எந்த ஆண்டர்ப்ரனருக்கும் ஒரு மென்டார் இல்லை. இப்போது அப்படியே கொஞ்சம் பேரலல் ட்ராப் பண்ணி ஸ்டார்ட் அப்புக்கு போகலாம். இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு ஒன்று சொல்கிறோம்ல, டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப்லாம் வருது இல்லையா, அவங்க முதல்லேருந்தே மென்டார் வச்சுக்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு மென்டார் கூட வச்சுக்கிறாங்க. அது டெக்னாலஜி மென்டாராக இருக்கலாம், பிஸ்னஸ் மென்டாராக இருக்கலாம். மென்டார் கூட வரும்போது, மென்டார் என்பது அட்வைசர்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க, ஒரு கைடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க கூடவே இருந்து இப்படி தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும், ஃபினான்ஸை நீ இப்படி தான் பண்ணணும், மார்க்கெட்டிங் இப்படி பண்ணணும் அப்படின்னு கூடவே இருந்து அவங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கைட் பண்ணுறது. நீங்கள் 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாற்றங்கள் பெருசாக வரும்பொழுது அந்த மாற்றத்துக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக்கலன்னு சொன்னால், நீங்கள் அரவணைக்கலைன்னா, இஃப் யூ டோன்ட் எம்ப்ரேஸ் டெக்னாலஜி அண்ட் மாற்றம் சேஞ்ச், நீங்கள் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். நீங்கள் ஸ்டாக்னெண்ட் ஆகிடுவீங்க. நிறைய கம்பெனி ஸ்டாக்னெண்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் கவலைப்படும்படியான ஒரு செய்தி ஆகும். அதனால் ஆண்டர்ப்ரனர் செய்ய வேண்டியது, சீக்கிரமாக ஒரு மென்டார் அப்படிங்க. அது உங்கள் ஏரியா, உங்கள் ரீஜனில், உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கராக இருக்கலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் அட்வைசராக இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறேன், நான் வந்து கொஞ்சம் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், நான் ஒரு ட்ரெயினராக இருக்கேன், நான் ஒரு மென்டாராக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியில் கூட 4-5 பேர் இருக்கலாம். நீங்கள் சேலமில் இருக்கீங்கன்னா சேலமில் 5 பேர் இருக்கலாம். எல்லாருமே நீங்கள் வந்து டெல்லிக்கு தான் போகணும், பாம்பேக்கு தான் போகணும், சென்னைக்கு தான் வரணும் அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மென்டார். ஒரு மென்டாரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் பிஸ்னஸை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய சர்க்கிளில் நான் 26 வருஷமாக இந்த MSME செக்டாரில் பயணிக்கிறேன். ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனராக, ஆஸ் அ பிஸ்னஸ் அட்வைஸராக நான் என்ன பண்ணுவேன்னா 360 டிகிரி ஒரு கம்பெனியை ஸ்கேன் பண்ணிடுவோம். எப்படி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நமக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி செய்ய முடியும். செய்யும்போது உங்கள் கம்பெனியை ஹெச்ஆரில், மார்க்கெட்டிங்கில், டிஜிட்டலில், அட்வர்டைஸ்மெண்ட்டில், சேல்ஸில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், புதுசாக வந்தக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில், ஏஐயில் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணி உங்கள் கம்பெனியோட மார்க் என்ன, இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க, வாட் இஸ் த ஸ்கோர். ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறீங்க, ஒரு அப்பாவாக நீங்கள் அனுப்புகிறீங்க, அம்மாவாக அனுப்புகிறீங்க, எவ்வளோ மார்க் வாங்கினான்னு கேட்குறீங்கல்ல. ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம மார்க் வாங்குறோம்ல, அப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு மார்க் போட வேண்டாமா? ஒரு பிஸ்னஸை 360 டிகிரியில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேணாமா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நிறை குறைகள்லாம் தெளிவாக தெரியும். நமக்கு எங்கே கேப் இருக்குது, நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், நம்ம வைட்டல்ஸ் என்ன மிஸ் பண்ணுறோம் தெரிய வரும். அப்போ அந்த மென்டார்ட்ட கேட்கலாம், ஐயா எனக்கு ஒரு ஆடிட் பண்ணி கொடுங்க, நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணலான்னு சொல்லுங்கள். பல 100 ஆண்டர்ப்ரனருக்கு என்னை சந்திக்க வரவங்ககிட்டலாம் நான் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் என்னன்றது சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் 70 ரூபா உங்களுக்கு வந்து காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ரா மெட்டீரியல் வாங்கிறது. மீதி 30 ரூபா இருக்குது. அது 30 ரூபாயில் உங்களுக்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக தான் உங்களுக்கு ஒரு மார்ஜின், ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். டேக்ஸ் கட்டணும். இதில் பெரிய காம்பனண்ட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட், பாரோயிங்ஸ், கடன் வாங்குவது, அந்த கடனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவது. இன்ட்ரெஸ்ட்டை கட்டி 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 இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் அதிகமாகிடுச்சு. மார்ஜின் இவ்வளோ தான், இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ. அப்போ நம்ம எப்போ ப்ராஃபிட் பண்ணுவது? இதெல்லாம் அந்த மென்டார் மாதிரி ஒரு அட்வைசரை வந்து கூட உட்காந்து உங்களுக்கு சீர்தூக்கி கொடுக்கும்போது இமீடியட்டாக உடனே ஆகிடுமா? ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது MSME செக்டாருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட்டாக பாருங்க. பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.